நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். ஹalleluya, ஹalleluya. நாம் நினைத்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி கூறுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ரெண்டு கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya. இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை முழுவதும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் இயேசுவே, தீமையிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்து பொல்லாப்புகளிலிருந்து எங்களை விடுவித்து எல்லா நோய் நொடிகளுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி பாதுகாத்தவரே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, சாத்தான் கொண்டு வந்த எல்லா தீமைகளுக்கும் விபத்து ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, உமது திருப்பெயரால் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேணி பாதுகாத்து ஆசீர்வதித்து சமாதானம் சந்தோஷம் நிம்மதி பொருளாதார முன்னேற்றம் தேவைகள் வந்த பொழுதெல்லாம் சந்தித்தவரே, இப்பொழுது வரையிலும் வழி நடத்துகிறவரே, உமக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன். என் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தேவனாய் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். சங்கீதக்காரன் தாவீது திருப்பாடல் 34:1 சொன்னார், ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன், அவருடைய புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நல்ல வாய் திறந்து நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு அவருடைய பாக்கியமான அன்பு, அவருடைய நன்மைத்தனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்த அவருடைய அன்பு, ஒவ்வொரு தேவைகளிலும் நம்முடைய தேவைகளை சந்தித்த நிறைவான அன்பு, பலகீனத்தில் வந்த பொழுது நம்மை பலப்படுத்தி சுகப்படுத்தி அன்பு. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை.
சங்கீதம் திருப்பாடல் 18:3 போற்றுவதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்று கூறுகிறார். அவரை நோக்கி நாம் ஜெபித்த ஒவ்வொரு தருணத்திலும், இக்கட்டுகள் வந்த பொழுதும், வேதனைகள் வந்த பொழுதும், துயரங்கள் வந்த பொழுதும், நம்முடைய வாழ்க்கையில சாவின் படுகுழியை நோக்கி நாம் பயணித்த பொழுதும், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அபய குரலிட்டேன், என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவர் தம் கோவிலிருந்து என் ஜெபத்தை, என் கூக்குரலை கேட்டார், என்னை விடுவித்தார். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. குரல் உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. என் அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் நம்மோடு பயணிக்கும் ஆண்டவராக, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அன்று தொடக்க நூல் ஆதியாகமம் 28:15 யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு துணையாயிருக்கிறேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாயிருக்கிறேன், உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருகிறார். துக்கங்களும் தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கிறார். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளும், இதோ இந்த வாழ்க்கை பாதையில நாம் பயணிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நல்லவர். ஆமென். நம் தேவன் நல்லவர், நல்லவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர். எனக்காக யாவையும் செய்து என்னை ஆச்சரியமான பாதையில நடத்தி செல்கிற என் தேவன் நல்லவர், நல்லவர். கைகளை உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்ல குரலை உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான்
நல்ல கை தட்டி தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா நல்லவன். அல்லேலூயா கை தட்டி பாடுவோம். அல்லேலூயா 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 எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்த அவரை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்த அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாயை திறந்து பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த அல்லேலூயா காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. வாழ்க நல்ல வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தினாறுதலே. எங்கள் ஒளிமயமே ஒளிமயமே. துணையாளரே. உள்ளத்தினாறுதலே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. நல்ல கைகளை அசைத்து ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா நல்ல ஜீவனோடு பாடுவோம். தேவனை ஸ்தோத்தரித்து இந்த வருஷம் முழுவதும் செய்த இந்த நாட்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். அவரை நாம் போற்றி பாடுவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே, நீங்க எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. பாடுவோம். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. இசையா 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 இசையா. இசையா வாயை திறந்து இசையா, எல்லாரும் பாடுங்க. இசையா 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 இசையா. நன்றி நன்றி ஏசையா, 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 நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இசையா 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 இசையா. இசையா 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 இசையா. இசையா 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 இசையா. இசையா 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 இசையா. கண்மணி போல காத்தீரே, கழுகு போல் என்னை சுமந்தீரே. கண்மணி போல காத்தீரே, கழுகு போல் என்னை சுமந்தீரே. நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா.
நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நல்ல நினைத்து பாருங்க. நன்றி சொல்கின்றேன். இசையா 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 இசையா. தாயை போல தேற்றினீரே, தந்தை போல அணைத்தீரே. தாயை போல தேற்றினீரே, தந்தையை போல அணைத்தீரே. நன்றி நன்றி ஏசையா, நன்றி. நன்றி ஏசையா. சத்தம் உயர்த்தி நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். பலவீனம் நீக்கி சுகம் தந்தீரே. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை நீக்கின தேவனே, என்னுடைய வாழ்க்கையில நீரே எனக்கு வலிமை அளிக்கும் கடவுளாக வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனம் நீக்கி சுகம் தந்தீரே, ஒவ்வொரு நாளும் உடன் இருக்கின்றீர். ஆண்டவரே, சுகம் தந்தீரே, என்னோடு இருக்கிற தேவனே, பலவீனம் நீக்கி சுகம் தந்தீரே, என்னோடு என்றும் வாழ்பவரே. பலவீனம் நீக்கி சுகம் தந்தீரே, என்னோடு என்றும் வாழ்பவரே. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. எல்லாரும் நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இசையா 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 இசையா. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றீர். நல்ல சந்தோஷமா பாடுங்க. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். இசையா 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 இசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். காலிடராமல் என்னை காத்தீரே, காலூன்றி நிற்க செய்தீரே. 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 இசையா இசையா. இசையா நல்ல உணர்ந்து பாருங்க. இசையா 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 இசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி
நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். ஆமென். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். ஆமென். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். ஹல்லேலூயா. 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 எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா. ஆண்டவரே, ராஜா. இயேசுவே, ராஜா. நீங்க செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறோம். ராஜா. நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்களே. இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நன்றி இயேசுவே. எப்படி நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன நினைவு கூறுகிற தெய்வம் நீர் மட்டும்தான். யார் என்ன மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்ன கைவிட்டாலும் நீங்க மட்டும் என்னை கைவிடல. இந்த உலகத்துல எல்லாரும் கைவிட்டாங்க, மறந்தாங்கன்னு சொல்றதை விட பல நேரங்கள்ல நானே என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணு நடக்காதுன்னு நினைத்த நேரங்கள், தருணங்கள், வாழக்கூடாதுன்னு நினைச்ச சோர்ந்து போன சூழ்நிலை, இவை எல்லாவற்றிலும் நீர் மட்டும் என்னோடு இருக்கிறீர். நீர் மட்டும் என்னோடு இருந்தீர், இருக்கிறீர், இருக்கிறவரா இருப்பவரே, உமக்கு நன்றி. அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். நெஞ்சுருக கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த நீங்க எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, இதோ இதோ நன்றி சொல்லுகிற என்னுடைய இதயத்தின் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் நீர் பதில் கொடுக்க எனக்கு முன்பாக இருக்கிறீர். நான் உமக்கு செலுத்துகிறேன் நன்றி பலியை ஸ்தோத்திர பலியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆராதிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, ஏசையா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள்
நன்மைகளுக்காக பிதாவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாதாவுடைய மாசற்ற இதயத்தை இதோ நம் குரல் உயர்த்தி ஆராதனை ஆராதனை குரல் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. நல்ல ஒரு பாவ சங்கீதம் பண்ண ஒரு 10 பேர் நீங்க தயவு செய்து போங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருக்கிற காரியங்கள் மாறும்படி நல்ல ஒரு பாவ சங்கீதம் பண்ண உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. நல்ல உள்ளம் திறந்து எல்லாரும் குரல் உயர்த்தி ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அன்புள்ள பிதாவே ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அன்புள்ள பிதாவே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை சத்திய பிதாவே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை சத்திய பிதாவே ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசு கிறிஸ்துவே ஆராதனை இம்மானுவேலனே ஆராதனை இயேசு கிறிஸ்துவே ஆராதனை குரலை உயர்த்தி பாடுவோம் இம்மானுவேலனே ஆராதனை மீட்பராம் இயேசுவே ஆராதனை எங்கள் மெய்ப்பனே ஆராதனை மீட்பராம் இயேசுவே ஆராதனை எங்கள் மெய்ப்பரே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
இருப்போம். நம்முடைய கண்கள் எல்லாம் ஆண்டவரை உற்று பார்க்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, வானதூதர்களும் புனிதர்களும் இதோ நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதத்தின் ஆண்டவர் உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற வந்திருக்கிறார். ஆமென். உங்க கவலைகள் எல்லாம் மாற்றுகிற தேவன், உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஆண்டவர், உங்க வியாதிகளும் வேதனைகளையும் எடுத்து மாற்றி உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற ஆண்டவர். நீங்கள் எங்கே மன சஞ்சலத்தோடு இருக்கீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு மன பயங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகளை தூக்கிட்டு வந்தீங்களோ, எல்லாத்தையும் மாற்றுகிற தேவனை நோக்கி பாருங்கள். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, என்னை முழுவதும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய உறவுகளையும் குடும்பத்தினரையும் சமர்ப்பிக்கிறேன். என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பவரே, நன்மைகளால் நிரப்புகிறவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் கணவருக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். அவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு இரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும், எல்லா தொல்லைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைகிறோம். 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கெல்லாம் நாங்கள் வேதனைகளையும் துன்ப துயரங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தரித்திரங்களையும் கடன் பாரங்களையும் சந்தித்து வந்திருக்கிறோமோ, அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நீர் வருவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா தடைகளும் விலகி ஓடுவதாக. இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தெய்வமே, என் கண்ணீரை எல்லாம் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய துக்கங்களை பாரும், என்னுடைய மன சஞ்சலங்களை பாரும், என்னுடைய வேதனைகளை பாரும், வியாதிகளை பாரும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய நம் தேவன் கூறுகிறார், தம்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய அருகிலும் தேவன் இருக்கிறார். அதனால்தான் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பர்த்திமேயு, இயேசுவே தாவீதின் மகனேன்னு கூப்பிட்ட பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்கிற தேவன் அங்கே இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய வியாதியை குணப்படுத்த இயேசு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறியதும் பெரியதுமான பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக நீங்கள் எங்கே தோல்வியடைந்து வந்திருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் எந்த இடத்திலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்காக நன்மை செய்ய, உங்களுக்காக போராட, உங்களுக்கு உதவி செய்ய
ஒத்தாசை வருகிற இந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே உதவி செய்யும் ஆண்டவராக இருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் நம் மீது மனம் இறங்குகிறார், மனம் இறங்குகிறார், மனம் இறங்குகிறார். மனதுருகும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம் இயேசு. சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். இயேசு நம் மீது மனம் இறங்குவார். ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய் திறந்து ஒப்பு கொடுப்போம். தந்து நடத்தி செல்வார், மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா, சுகம் இன்று தருகிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என் பலவீனங்கள், என்னுடைய பலவீனம் என்னை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும். அப்படியே உங்க உடம்புல எங்க வியாதி இருக்குதோ அந்த இடத்துல வலது கையை வைங்க, வலது கை வைத்து சொல்லுங்க. இந்த பல்லவியை பாடும் பொழுது நீங்கள் உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுத்து நீங்க பாடும் பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. நீண்ட நாள் ஷோல்டர் வலிகள் குணமடைகிறது, கைகால் வலிகள் குணமடைகிறது, எலும்பு தேய்மானங்கள் குணமடைகிறது, கட்டிகள் கரைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே நீங்கிற்று, அவள் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். கைகளை உயர்த்தி, யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு, இன்று சுகம் தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். கைகளை உயர்த்தி, யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். ரெண்டு கைகளை தலை மீது சொல்லுங்க, நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, திவ்ய நற்கருணை நாதரே. சத்தமா சொல்லுங்க, திவ்ய நற்கருணை நாதரே,
ஏசு ஆண்டவரே, என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா பலவீனங்களையும் வியாதி வருத்தங்களையும் தீராத வலி வேதனைகளையும் என்னிடமிருந்து அகற்றியறலும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தம் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் பரவி பாய்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் என் எலும்புகளிலும் நரம்புகளிலும் சதைகளிலும் தோள்களிலும் உள்வெளி எல்லா உறுப்புகளுக்குள்ளும் வல்லமை பாய்கிறது. நான் சுகமடைகிறேன். இயேசுவின் நாமத்திலே என் நோய்கள் குணமடைகிறது. இப்பொழுதே தீராத வலிகளும் வேதனைகளும் நீண்ட நாட்களாக உடலை உபத்திரவப்படுத்துகிற எல்லா தீமைகளும், சத்தமா சொல்லுங்க, எல்லா தீமைகளும் என்னை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்திலே நான் சுகமடைகிறேன். நற்கருணை நாதருடைய வல்லமை என்னுடைய உடலுக்குள் பாய்கிறது, என்னுடைய இதயத்துக்குள் பாய்கிறது, என் மூளைக்குள் பாய்கிறது, கண்களுக்குள் பாய்கிறது, காதுகளுக்குள் பாய்கிறது, என் தொண்டை பகுதி வாய் பகுதியில் பாய்கிறது, என் நுரையீரலில் பாய்கிறது, என்னுடைய கிட்னியில பாய்கிறது, எல்லா மறை உறுப்புகளுக்குள்ளும் இப்பொழுது தேவ வல்லமை இறங்குகிறது. நான் சுகமடைகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமடைகிறேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பாடுவோம் கைதட்டி, வாய் திறந்து, வல்லமை இறங்கட்டும். வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசுவே, பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. ஆமென். வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா ரட்சகரே, தரும் என் தெய்வமே. கூப்பிடுவோம். ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே. வார்த்தையால் சுகமா. உங்க வலது கை அப்படியே அந்த இடத்துல வச்சு, நீங்க அப்ப எந்த இடத்துல வலியோடு வந்தீங்களோ, எந்த இடத்துல வியாதியோடு வந்தீங்களோ, அந்த இடத்துல சொல்லுங்க, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உன் வல்லமையால் சுகமாவே. வார்த்தையால் சுகமானே. உம் தழும்புகளால் சுகமாவே. தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது என் குடும்பத்திலே வியாதியஸ்தர்களாக மருத்துவமனையிலோ வீடுகளிலோ வெளிநாடுகளிலோ கப்பல்களிலோ எங்கிருந்தாலும் அவர்கள் மீது நசரேயனாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை இப்பொழுது அனுப்புகிறேன். வியாதிகள் வெளியேறுகிறது. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமாவா. வார்த்தையால் சுகமானா. உம் தயவினால் சுகமாவா. தழும்புகளால் சுகமாவா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. அப்படி எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம்.
எழுந்து நின்று 2 கைகளை விரித்து ஆண்டவரை உற்று பாருங்க. என் நற்கருணை நாதரே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால இப்பொழுது எங்கள் வியாதிகளும் பலவீனங்களும் எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் நீர் எங்களுக்கு சுகம் தருகிறீர். ஆண்டவரே, நோய்களுக்கு சுகம் தருவதற்காக உமக்கு நன்றி. எங்க வியாதிகளை நீக்குவதற்காக நன்றி. கை தட்டி ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி தம்பி நன்றி சொல்லுங்க. சகோதரா நன்றி சொல்லுங்க. சகோதரியை நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கைகளை விரித்து பிடிங்க. பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் தன் ஜனங்களை எப்படி நடத்துவாராம் தெரியுமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், பார்வையற்றவர்களை அவர் அறியாத பாதையில நடத்தி செல்வார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவர் உங்களை, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே ஏதாவது ஒரு நபர்கிட்ட எனக்கு ஒரு தயவு காமிங்க. மனுஷ தயவு இல்லைங்க, தேவன் உங்களுக்கு தன்னுடைய தயவை தரப்போகிறார். ஆமென். அதனாலதான் சங்கீதம் 118 வாசிக்கிறோம் 8வது வசனத்துல, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே, உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது நல்லது. மருத்துவர்கிட்ட இல்ல, வட்டி கடைக்காரன்ட்ட இல்ல. இன்னைக்கு காலையில ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க ஊர்ல ஜனங்கள் வட்டியினால மாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கடன் எங்கேயோ இருந்து வெளியூர்ல இருந்து ஆள் வந்து எல்லாருக்கும் கடனை கொடுத்து எங்களை கடன்காரங்களை ஆக்கி இன்னைக்கு நாங்கெல்லாம் கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க ஊர் தத்தளிக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கடன்ல தத்தளிக்கிறது. நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனா எல்லாம் இஎம்ஐ, எல்லாம் பேங்க்ல லோன் கிடக்குது, கிரெடிட் கார்டு எல்லாம் வாங்கியிருந்தான். கடைசியில மான மரியாதை போய் எல்லாத்தையும் இழந்துட்டு நடபணமா வாழ்கிற ஜனம். இன்னைக்கு நீங்க தெரியணும், உங்களுக்கு ஒரே ஒருவர் இருக்கிறார், உங்களை நேசிக்க இருக்கிறார், ஒத்தாசை உங்களுக்கு செய்ய உதவி செய்ய இருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உங்களுக்கு அதிசயங்களை காண செய்கிற தெய்வம் இருக்கிறார். நீங்க யார்ட்டையாவது போய் எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிக்காதீங்க. உங்களுக்கு இயேசு இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார். உங்க மகளை கரையேற்ற இயேசு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஜாப், ஒரு வேலை வாய்ப்பை தர இயேசு இருக்கிறார். உன்னை உயர்த்த இயேசு இருக்கிறார். தம்பி, நீ யார்ட்டையோ போய் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், என் பையனுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நிக்காத. இன்னைக்கு உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க இயேசு இருக்கிறார். 2 கைகளை விரித்து வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு. தங்கச்சி கூப்பிடு, அம்மா கூப்பிடு. இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, தெய்வமேன்னு கூப்பிடுங்க. இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வியாதிகளை நீக்குகிறவர். இதோ இயேசு மெய்யாகவே நம் மத்தியில் இருக்கிறார். அற்புதத்தின் ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். எஸ், இப்பொழுது தேவன் இருக்கிறார், மெய்யாகவே இருக்கிறார். கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. கூப்பிடுங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மீது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த தேவையோடு வந்தீர்களோ, எந்த தேவைக்காக இப்பொழுது மனதுருகி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அதிசயங்கள் செய்கிறவர் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள், கைகளை தட்டி. ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவே அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வாழ்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். இசையா 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 இசையா, 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 இசையா. இந்த நேரத்திலே கடன் பாரங்களுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் கஷ்டத்தை பாரும் ஆண்டவரே, என் கடன் பாரம் மறைய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். ஆமென். கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். உன் வாழ்க்கையை இன்னைக்கு மாற்றுகிற தேவன். இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் அதிசய. புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனும் ஆண்டவரே, திருமண வயதில் உள்ள என் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையல் ஆண்டவரே. இதோ அவருடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புதத்தை கண்டு கொள்ள வேண்டும் சுவாமி. குழந்தை பாக்கியத்திற்காக செபிக்கிற இந்த மகனை நீர் பொழிவீராக. இருக்கிறார் அற்புதங்கள் செய்கின்றவர். அப்படியே முழங்கால் படியிடுங்க, ரெண்டு கைகளை விரித்து கொள்ளுங்க, உள்ளத்தை திறந்து கூப்பிடுங்க. நம்புகிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவர் சொன்னார், விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, எல்லாம். நீங்க எங்கெல்லாம் நடக்குமா கிடைக்குமான்னு வந்திருக்கலாம். இன்னைக்கு இதோ இரக்கத்தின் ஆண்டவர், நற்கருணை நாதர், என் மகளே, என் மகனே, உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறேன். உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறேன். நீ யாருக்காக ஜெபிக்கிறையோ, மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறையா? ஒருவேளை ஆண்டவரே, என் கணவருடைய இந்த குடிப்பழக்கம் மாறணும், என்னுடைய தகப்பனார், என்னுடைய மகன், ஆண்டவரே மருமகன், ஆண்டவரே எங்க குடும்பம் ஒரு குடி பழக்கத்தில் என் சகோதரன் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறான். எத்தனையோ வயசான பொண்ணு இன்னும் மனம் மாறலையேன்னு அழுகிறாயா? இன்னைக்கு இயேசு வாழ்க்கையில வருகிறார். ஒருவேளை அவங்க இன்னைக்கு இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா என் ஆண்டவர் அவர்களை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில சந்தேகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இந்த இடத்திலும் சந்தேகத்தினால கணவன் மனைவி இடையில டெய்லி குழப்பமும் பிரச்சனையோடு, சந்தேக பிரச்சனையினால் இந்த வாழ்க்கையே வெறுத்து போய் பிரிந்து போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற சில பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார். உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் அமைதியை தரும்படி வந்திருக்கு. இயேசு உங்களுக்கு அமைதியை தரும்படி வந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்திலே அழுது புலம்புகிறீர்களோ, உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்க இயேசு இருக்கிறார். உங்கள் புலம்பல்களையும் அழுகையும் காண்கிற கடவுள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்தரணும். ஆண்டவரே, நான் இந்த இக்கட்டில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு மனிதர்கள் உபத்திரவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை யாரும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, நீ யாரை நினைச்சு பயப்படுறையோ அந்த நபர்களை இயேசு இப்பொழுது சந்திக்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவருக்கு எல்லாம் ஆகும். இவரால் எல்லாம் முடியும். இவரால் எல்லாம் முடியும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கூப்பிடுங்க. நீங்க வேடிக்கை பார்க்க வரல, நீங்க ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்க போக மாட்டேன்னு சொல்ற என் மகன், எக்ஸாமை பார்த்து பயப்படுற என் பிள்ளை, ஆண்டவரே இதோ கீழ்ப்படியாத என் பிள்ளை, வாலிப வயது வருகிறது. ஆண்டவரே, பலவிதமான எண்ணங்கள்ல என் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க தவறான பாதையில போகிறாங்க. சாமி, என் மகனையும் என் மகளையும் காப்பாத்துங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை பாவத்திலிருந்து தீமையிலிருந்து காப்பாத்துங்க. கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க வாயை திறந்து கூப்பிடுகிற இந்த நேரம்
உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நற்கருணையாளருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வியாதி வருத்தங்கள் வெளியேறுகிறது. பொல்லாப்புகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சத்துருவின் போராட்டங்கள், சாத்தானுடைய சகல சஞ்சலங்களும் இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. தொழிலை விட்டு வெளியேறுகிறது. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்திலே இவர்களை விட்டு, இவர்கள் குடும்பங்களை விட்டு, தொழிலை விட்டு வெளியேறு. ராஜாதி ராஜாவான இயேசுவின் நாமத்திலே எல்லா நயவஞ்சக பிசாசுகள், இயேசுவின் நாமத்திலே எல்லா தீமைகளும், மந்திரவாத பில்லி சூனிய ஆவிகள் வெளியேறட்டும். எஸ், வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. அப்படி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஏசப்பா, உங்க நாமத்தினால அற்புதம் உண்டு. ஏசப்பா, உங்க நாமத்தினால அதிசயம் உண்டு. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுங்க, ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகள் தட்டி பாடுவோம். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இயேசுவே, 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 தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஏசப்பா, வல்லமை, 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 வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கூப்பிடு, கூப்பிடு. எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். அற்புதங்கள். முழங்கால் படியிடுவோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். மாண்புயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே அனிதன் இதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தை
இரக்கமுள்ள எம் இறைவா, இந்த வியப்புக்குரல் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மரபுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் அனுபவிக்க அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி சென்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லோரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய ராஜாவே ஆசீர்வதியும், நற்கருணை நாதரே ஆசீர்வதியும், நித்திய ராஜாவே ஆசீர்வதியும், நற்கருணை நாதரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.